கட்டபொம்மன் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, தென்னிந்தியாவின் சுதந்திர போர்கள் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். நமக்கு இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக மக்கள் சட்ட இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் வந்திருக்கிறாங்க. அவங்க பெயர் திரு வள்ளிநாயகம் அவர்கள். வாங்க அவர்கிட்ட நிறையா பேசலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். சொல்லுங்க. தென்னிந்தியாவின் சுதந்திர போர்கள்ன்ற தலைப்பில் நம்ம பேசலாம் இருக்கிறோம். நீங்கள் அதை கொஞ்சம் அது நம்ம பார்வையாளர்களுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். எதை எடுத்தாலும் கற்பனையாக பேசுறதை விட ஒரு சில ஆதாரங்களோ இல்லை ஆவணங்கள் அடிப்படையிலோ பேசுறது நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே யார் வெரிஃபை பண்ணினாலும் இல்லை யார் அதை பற்றி தேடினாலும் அது உண்மையாக இருக்கணும். ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள் அடிப்படையில் பேசுறது தான் ஒரு வரலாறை நம்ம சரியாக கணிக்கிறதுக்கு உதவும். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நாம ஒரு புத்தகத்துடைய அடிப்படையில் பேச ஆரம்பிக்க போகிறோம். புத்தகம் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய போர்கள் தொடர்பான ஒரு புத்தகம். மிஸ்டர் செந்தில்குமார் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இதுதான் அந்த புத்தகத்துடையது. சூப்பர். இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரே இதை ஆங்கிலேய அரசு ஆவணங்கள் அடிப்படையில், தொகுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் எடுத்து இந்த போர் என்ன நடந்துச்சு, பாஞ்சாலங்குறிச்சியில் என்ன போர் நடந்தது அப்படிங்கிற தலைப்பு. இப்போ நம்ம இதை சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும்போது நாம சுதந்திர போராட்டத்தினுடைய காலம் பற்றி பேசாம சுதந்திர போராட்டத்தை பேசவும் முடியாது. சுதந்திர போராட்டத்துடைய காலம் எப்ப இருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். சுதந்திர போர் அப்படிங்கிறது பொதுவாக கருதப்படுறது ஆங்கிலேய அரசனுடைய காலனி அரசனுடைய பீரியடுக்கு அப்புறம் உள்ளதுக்கு பேர் சுதந்திரமா, அதற்கு முந்தைய காலத்தில் உள்ளது பேர் சுதந்திரமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம். எல்லோருமே ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடினது மட்டும்தான் சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அதற்கு முந்தைய காலத்தினுடைய அரச நிர்வாகத்தை பத்தி நம்ம தெரியாமலே பேசுறோம். மாவட்டம் தோறும் கலெக்டரேட் போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஆங்கிலேய உறுதிப்படுத்தப்பட்ட ஆட்சியாளர்கள், காலனி ஆட்சியாளர்கள். அப்ப அதற்கு முந்தைய அரசை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? அந்த கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துச்சு. அது அந்த காலனி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அந்த கொலோனியல் சிஸ்டம் அப்படின்னாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள வருது அப்படின்னு முடிவெடுக்கிறதா இருந்தால் இந்த நிர்வாக நடைமுறைகள் தான் இதெல்லாம் காரணம். அப்ப அந்த நிர்வாக நடைமுறை எப்ப இருந்து தொடங்குது? காலனி ஆதிக்கத்தை பத்தி நம்ம பேசணும்னா அதற்கு முந்தி என்ன நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு பேசணும். ரெண்டாவது, சுதந்திரம் பத்தி பேசும்போது தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த சுதந்திர வரலாறையும் நம்ம முழுசா பேச முடிஞ்சா நம்மளுக்கு என்ன பார்க்கும் அப்படின்னா, பல இடங்கள்ல பல விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டி வரும். அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம ஆய்வு செஞ்சு அந்த குறிப்பிட்ட பகுதியில இருந்த மக்களோ அந்த பகுதியுடைய நிர்வாகியோ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சா தான் இது முழுமையான சுதந்திரமா தெரியும், சுதந்திர வரலாறா தெரியும். இந்தியா முழுமைக்குமான வரலாறு வேற, தென்னிந்தியாவோட வரலாறு வேற, தமிழ்நாட்டோட வரலாறு வேற, தமிழ்நாட்டிலையும் தென்பகுதியோட வரலாறு வேற. அப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான எழுச்சி போராட்டங்கள்லாம் தொடங்கி. அப்ப நம்ம இதோட சிஸ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். புத்தகத்தை இல்லை அப்படின்னா ஆவணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல என்ன மாதிரியான நிர்வாக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தணும். இது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மன்னரையோ இல்ல அந்த ஜமீன்தாரினுடைய அந்த சிஸ்டத்தை நிர்வகிச்ச நிர்வாகியை பத்தியோ எல்லோருமே சிறப்பாக எழுதியிருப்பாங்க. ஒருவரை சிறப்பாகவும் இன்னொருவரை நம்ம குறைவாகவும் எழுதப்பட்ட வரலாறுகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. உண்மை. நாம அப்ப அந்த வரலாறை தெளிவா இல்ல நாம நடுநிலையோட அணுகணும் அப்படின்னா ஒவ்வொருவருடைய தரப்பினர் இருக்கக்கூடிய அனைத்து புகழையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். எப்பயுமே என்ன அப்படின்னா, ஒருவருடைய புகழை உயர்த்தி சொல்றதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நான் உயர்ந்தவன் சொல்றதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆனா இன்னொருவர் தாழ்ந்தவன் சொல்றதுக்கான வாய்ப்பு யாருக்கும் கிடையாது. அதனால உயர்வானவர் ஒவ்வொரு தரப்பினர்ல இருந்து உயர்வானவர். இந்த உயர்வு இல்ல ஒருவரை ஹீரோவாவோ இன்னொருவரை வில்லனாவோ காட்டக்கூடிய வழக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. அதனால நம்ம அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம என்ன பண்ணணும்,
கதைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ள வரணும். அப்ப இந்த ஆவணங்கள் அடிப்படையில் இது சொல்லப்பட்டதா, இல்ல பிரிட்டிஷாருடைய ஆவணங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டதா, இல்ல உள்ளூருடைய அரசனுடைய பழங்கதைகள் நாட்டுப்புற பாடல்கள் அடிப்படையில் இது சொல்லப்பட்டதா தேடணும் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பும் இருக்கும், ஒரு சிறப்பியல்புகளை பத்தி பேசி இருக்கும். அவர் ஒரு ஹீரோவா இருப்பார், இன்னொரு ஒரு எதிரியா இருப்பார், இன்னொரு வந்து நம்பிக்கைக்கு விரோதமா நடந்திருப்பார். இப்படியான வார்த்தைகள் எல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனா அனைத்தையும் தெரிஞ்சுக்கிற பேர் வரலாறு. கண்டிப்பா கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒருவர் உயர்வானவர் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒருவர் அணுக வேண்டியது, ஒருவர் தாழ்வானவர் எண்ணத்தோட அணுக வேண்டியது. நம்ம நடுநிலையோடு அணுகலாம். நாம இந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய சுதந்திர போரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிடலாம். நம்மளுடைய பகுப்பாய்வு படி எது சரி எது தப்புன்னு நம்ம முடிவெடுத்துக்கிடலாம். இது ஒவ்வொருவருக்கும் கருத்து மாறுபடும், ஒவ்வொருவருடைய மனநிலை கருத்து, அந்த சூழலோ அந்த காலமோ அவங்க படிச்ச ரெஃபரன்ஸ் அடிப்படையில் இது மாறும். அப்ப நாம இந்த சுதந்திர போரை பத்தி பேசும்போது நாம பிரிட்டிஷாருடைய ஆட்சிகளை பத்தி பேசுறோம். கண்டிப்பா. அப்ப பிரிட்டிஷார் ஆட்சிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இதற்கு மையப்புள்ளி ஒண்ணு வருது. மையப்புள்ளி என்ன அப்படின்னா, பிரிட்டிஷார் ஆட்சியினுடைய தொடக்கம் அப்படிங்கிற ஒரு காலம் எடுத்தா 1792 ஒரு காலம் வருது. அந்த காலத்துல 1792 ஜூலை 12ஆம் தேதி ஆர்காட் நவாப்பாக இருந்த ஒரு நபருக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷார் இங்க ஆட்சி செய்ய மாறுறாங்க, நிர்வாக பொறுப்புக்கு வர்றாங்க. அப்ப அதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில இருந்தாங்கன்னா 600 காலகட்டங்கள்ல இருந்து இந்தியாவில இருந்தாங்க. யாரு? பிரிட்டிஷார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை போய் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரி அதுல இருக்கும். 600ல இருந்து இருக்கிறாங்க. அவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் நம்ம வரலாற்றுல மேலோட்டமா படிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வியாபாரத்துக்கு வந்தாங்க. என்ன வியாபாரத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, இங்க இருக்க மிளகையும் பருத்தி துணிகளையும் நவரத்தனங்களையும் நகைகளையும் ஏற்றுமதி பண்ணினாங்க. அங்க இருந்து துணிகள் கொண்டு வந்தாங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்கிருந்து நம்மளுக்கு கொண்டு வந்தது ஆயுதங்கள். நம்மளுடைய அரச மரபுகள்ல இங்க இருந்த போர்களுக்கு ஒரு தர்மம் இருந்துச்சு. போர் மரபினர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வில் அம்பு ஆயுதங்கள்ல பிளஸ் வந்து வாட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் போராடிட்டு இருக்கோம். போர்கள் நடந்துச்சு. ஆனா அவங்க முதல்ல வெடிபொருள் அடிப்படையில ஒரு போரை நடத்துறாங்க. அது ஐரோப்பிய காலனி நாடுகள் முழுவதும் வெடிகள் மருந்துடைய கலாச்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் டச் இருக்கிறாங்க, பிரெஞ்சு இருக்கிறாங்க, இங்கிலாந்து இருக்கிறாங்க, பிரிட்டிஷ், எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் விற்கிறதுக்கு வர்றாங்க. அப்ப இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த அரசர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்க. ஆயுதங்கள் நம்ம அரசர்கள் வாங்குறாங்க. அந்த வாங்கின ஆயுதங்களுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிற ட்ரைனிங்கும் அவங்களே வழங்குறாங்க. இப்படியான விஷயங்களை தான் அவங்க விற்பனைக்கு இங்க வர்றாங்க. அப்ப அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல அவங்க பல போர்கள்ல பல அரசர்களுக்கு ஆயுதங்கள் உதவியும் இதை ட்ரைனிங் எடுக்கக்கூடிய நபர்களுடைய உதவியும் கொடுத்து போர்களை ஜெயிக்க உதவி பண்ணாங்க. அதற்குரிய தொகை வசூல் பண்ணிக்கிட்டாங்க. அவங்ககிட்ட வாங்கின அரசர்கள் அதை நட்பை வச்சு அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஆயுதம் வழங்கினாங்க. அந்த ஆயுதம் வழங்கின அடிப்படையில் அதை ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ட்ரெயினர் கொடுத்துருந்தாங்க. இல்ல அவங்களே ட்ரைனிங் பண்ண நபரை தலைமையேற்று போரை நடத்தி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் முடிவுக்கு வந்து 1792 ஒரு ஒப்பந்தம் போடப்படுது ஆற்காட்டு நவாப்ட. அப்ப ஆற்காட்டு நவாப்பு இந்த தென் தமிழகத்துக்கு முழுமையான ஆட்சியாளராக இருந்தாரா அப்படின்னு கேட்கறதுக்கோ, இல்ல அப்படின்னா அவர் இதன் அடிப்படை எதற்காக அவருக்கு வர்றாரு, சுதந்திர போருக்கு ஏன் அவர் வர்றாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, இதற்கு முந்தைய அரசு நிர்வாகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழகத்துல குறிப்பா மதுரையை மையமா கொண்ட ஒரு ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1529 விஸ்வநாத நாயக்கரால் மதுரையில ஒரு நாயக்க சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அவர் முதலில் நிர்வகிக்கப்பட்டது கம்பியில இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசனுடைய துணை அரசாக இங்க நிர்வகிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டங்கள்ல தலைக்கோட்டை வாருக்கு அப்புறம் வந்து மதுரை நிர்வாகம் தான் பரந்த பூமி ஆட்சி செய்யக்கூடிய தனி அரசா மாறிச்சு. இது அந்த ஹிஸ்டரியை பார்க்கலாம். ஆனா 1529 காலகட்டங்கள்ல இருந்து 1736 நினைக்கிறேன் கடைசி ராணி மீனாட்சி அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடைய மனைவி. அவங்க தான் கடைசி ராணியா நாயக்க சாம்ராஜ்யத்துல இருந்தாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பின்னர் 1736 மறைவுக்கு பின்னர் 1792 காலகட்டம் வரைக்கும் ஆற்காட்டு நவாப்பினுடைய கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருந்துச்சு.
ஓ. ம். ம். ஆற்காட்டு நவாப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, கர்நாடிக் ரீஜன் அப்படின்னு பேர்ல தான் இருந்தது. ஓ. பொதுவா நவாப் அப்படிங்கிறவர் மன்னரா இல்லை. ம். அவர் மன்னர் இல்லை. ம். அவர் முகல் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதிநிதியா, ஒரு கவர்னரா. ஓ. அவர் தான் ஆட்சியாளரா கிடையாது, அவர் கவர்னரா. ஒரு அதிகாரியா இருந்திருக்காரு. நவாபுங்கிற சொல்லுக்கான அர்த்தமே அதுதான், ஒரு அதிகாரி. அதிகாரி. எந்ததோட அதிகாரி? முகல் சாம்ராஜ்யத்துடைய இதனுடைய அதிகாரி. இத பின்னணியை தேடுனீங்கன்னா இதற்கு மாதிரி இன்னொரு வார்த்தை உண்டு, நிஜாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. நிஜாம். ஆமா. அதுவுமே என்ன அப்படின்னா அவர் அரச பிரதிநிதி, கவர்னர் அப்படின்னு பேரு. ஓ. இதெல்லாம் உறுதிச்சொல். அதன் அடிப்படையில் நிர்வகிக்கப்பட்ட ஒரு பதவியில இருந்த ஒரு நபர். ஓ. தொடர்ந்து இங்கு வரி வசூலுக்கான பிரச்சனைகள் வருது. சரி. அப்ப வரி வசூல் பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா, யார்கிட்ட வரி வசூல் பண்றது அப்படின்னு ஒரு இருக்குது. இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை எங்க இருந்து தொடங்குதுன்னா, நாயக்க சாம்ராஜ்யத்தினுடைய 1529 உருவாக்கப்படும் போது தமிழகம் உட்பட பல பகுதிகளை சேர்ந்து 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டது. சரி. நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர் காலத்திலேயே 72 பாளையங்கள் பிரிக்கப்பட்டது. அது வந்து விவசாயத்தை மேம்படுத்தவும், பிளஸ் வந்து விவசாயிகிட்ட இருந்து வரி வசூல் உரிமையை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி வரி வசூல் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டது. இது பாளையக்காரன்னு சொல்லப்பட்டது. பிரிட்டிஷாருக்கு முந்தைய காலகட்டங்களில் இருக்கிறது பேர பாளையங்கள் அல்லது பாளையக்காரர் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாளையக்காரங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் வந்து வரி வசூல் பண்ணதுல அரசுக்கான வரியை முறையா செலுத்துறது, பிளஸ் வந்து அரசுக்கு தேவையான என்ன சொல்றது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது படைகளுடைய எண்ணிக்கைக்கு தேவையான ஆட்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது அவங்களுடைய பொறுப்பா இருந்துச்சு. ஓ, சூப்பர். இவங்களுடைய உள்ளூர் நிர்வாகத்துக்கும் அவங்க கட்டுப்பட்டு வச்சுக்கிடணும், பிளஸ் வந்து மத்திய படைக்கும் கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில நம்மளோட மதுரையை சுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பாளையம் கோட்டைகள் இருந்துச்சு. படைகள் தங்கி இருந்த இடங்கள் பேர் பாளையம் கோட்டைன்னு பேரு. ஒன்று திருநெல்வேலி பக்கத்துலயும், இன்னொன்று திண்டுக்கல் பக்கத்துலயும் இருந்தது. இந்த 2 பாளையம் கோட்டைகள் இன்னைக்கு ஊர் போனா அந்த ஊர் பேர் பாளையம் கோட்டை தான். ஓ. அப்ப அந்த 2 இடங்களும் படைகள் இருந்துச்சு. இந்த படைகள் பேர் மத்திய ரிசர்வ். இன்னைக்கு நம்ம நவீன காலங்கள்ல அரசு வந்து என்ன வச்சிருக்க பட்டாலியன், அந்த மாதிரி படைகள் தங்கி வச்சிருந்தாங்க. இது படைகள் வந்து ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் நடுவுல சண்டையில் நடக்கிறத பங்கெடுத்துக்குவாங்க. உள்ளூர்ல இருக்கிற பாளையங்களுக்கு நடுவுல பிரச்சனைகள் எதுவும் வந்துச்சுன்னா அது அரசர் தலையிட்டு முடிவு பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அந்த படைகள் கொண்டு வந்து 2 பேரையும் முடிவு பண்ணிக்குவாங்க, அரசை நிர்வகிப்பாங்க. இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதற்கான ரிசர்வா தான் இப்படி இருந்துச்சு. இந்த பாளையக்காரருடைய ஆட்சிக்கு அப்புறம் அவங்களுடைய காலம், அந்த 736 ராணி இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கு வரி செலுத்துறதுங்கிற ஒரு குழப்படி இருந்தது. சரி. யார் நிர்வாக பொறுப்பு, யாருக்கு வரி செலுத்தணும், அவங்க பாளையக்காரர் நிர்வகிக்கப்பட்ட அரசர் யாருமே இப்ப இல்ல, யார் நிர்வகிப்பதுன்னு தெரியல. அப்ப யாருக்கு இவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திர அரசுகளா இவங்க மாற்றம் அடைஞ்சதா நினைச்சாங்க. ஓகே. யாருமே கட்டுப்படுத்திருக்க ஆள் இல்ல, இல்ல என்னை நிர்வகித்த ஒரு ஆள் இப்ப இல்ல, நான் யாருக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒவ்வொரு அரசா இருக்கிறோம், நான் என்னுடைய ஆட்சியை நிர்வகிக்கிறேன், நான் தனி மன்னரா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இத மறுபடியும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தது அந்த ராணி இறந்ததுக்கு அப்புறம் ஆற்காட்டு நவாபினுடைய படைகள்ல இருந்த ஒரு நபர் சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு படை உள்ள வந்து இவங்க எல்லாரையும் மறுபடியும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் பிளஸ் வந்து அவரோட பிற்காலங்கள்ல வந்து முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவர் சேர்ந்தாரு. 1736 இருந்து 1792 வரைக்கும் இந்த காலகட்டம் இருந்தது. இந்த காலகட்டங்கள்ல அவங்க இங்கிருந்து வசூல் பண்ணப்பட்ட வரி முறையா போய் சேரல அப்படிங்கிற காரணத்தினால பல குழப்படிகள் நவாபுக்கும் இந்த வரி வசூலுக்கும் நடுவில் பிரச்சனை இருந்தது. அப்ப அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு பிரச்சனை வரும்போது, இல்ல அந்த போர்களை நடத்தும் போது ஆற்காட்டு நவாப் வந்து பிரிட்டிஷாருக்கு ஏற்பட்ட கடன், பிரிட்டிஷாருக்கு கொடுக்க வேண்டிய தொகை, அந்த ஆர்ம்டு போர்சஸ் கொடுக்க வேண்டிய தொகை சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில 1792 ஜூலை மாசம் 12ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. எந்த மாதிரியான ஒப்பந்தம்? பிரிட்டிஷாருக்கும் ஆற்காடு நவாப், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் ஆற்காட்டு நவாப்புக்கும். இது முகல் சாம்ராஜ்யத்துக்கும் லண்டன் கிரவுனுக்கும் நடக்கல. புரியுது. 2 அரசுக்கும் நடக்கல, 2 நபர்களுக்கு இடையில நடந்துச்சு. இதுதான் நாம ஆங்கிலேயர் ஆட்சி ஆண்டுக்கான தொடக்கம்னு சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், தன்னுங்களை ஐரோப்பியர் சொல்லிக்கிற ஆட்சியாளர்கள் இங்கு ஒரு வரி வசூல் உரிமைக்காக ஒரு பதவியை உருவாக்குறாங்க. அந்த பதவிக்கு பேரு கலெக்டர்னு பேரு. அந்த கலெக்டர் என்ன அர்த்தம்? டாக்ஸ் கலெக்ட் பண்றவர் தான்.
வரி வசூல் பண்ணக்கூடிய நபர். ஆனா அன்னைக்கு நம்ம கலெக்டர்ங்கிற நம்ம என்ன நினைக்கிறோம், மாவட்ட ஆட்சியரா கருதுறோம். ஆமா, அன்னைக்கு இருந்த கலெக்டர் வேற, இன்னைக்கு இருந்த கலெக்டர் வேற. அப்ப அன்னைக்கு கலெக்டரோட வேலை என்ன இருந்துச்சு, ஜஸ்ட் எல்லோரிடம் இருந்து வரி வசூல் பண்ணி அத தலைமைக்கு அனுப்பி யாருக்கு எவ்வளவு பங்கீடுங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. ஒப்பந்தத்தில் இருக்கு. முதல் ஷரத்து என்ன, இரண்டாவது ஷரத்து என்னெல்லாம் இருக்கு. இப்ப அதுல முதல் ஷரத்துல இங்க இருக்கக்கூடிய நம்ம பாளையக்காரர்களுக்கும் பிளஸ் அவங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா. அப்ப பாளையக்காரருக்கும் நேரடியாக பிரிட்டிஷாருக்கும் எந்த விதமான தொடர்போ சண்டையோ கிடையாது. அப்ப அவங்க ஏன் சண்டையை தொடங்கணும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துடைய முதல் ஷரத்தை அப்படிதான் சொல்லுது. எப்படி? ஆற்காட்டு நவாப்பிற்கு யார் நண்பரோ அவர் கம்பெனியாருக்கும் நண்பர். கம்பெனியாருக்கு யார் நண்பரோ அவர் ஆற்காட்டு நவாப்புக்கும் நண்பர். இவங்க எல்லாம் ஒரு தரப்பும் அவங்க ஒரு தரப்பும். ஏ பார்ட்டி பி பார்ட்டி. இந்த ஷரத்துல அந்த பாஞ்சாலங்குறிச்சி போர்ல மென்ஷன் பண்ணிருக்கான். இது பொதுவான விஷயம் பேசுறோம். ஓகே. போருங்கிறது பாஞ்சாலங்குறிச்சியை பேசுறது தனி. பொதுவா போர் ஏன் வந்துச்சு அப்படிங்கறத பேசுறோம். அப்ப இரண்டு தரப்பினரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. என்னன்னா, என்னுடைய நண்பர் உங்களுக்கு நண்பர், என்னுடைய எதிரி உங்களுக்கு எதிரி. இதன் அடிப்படையில பொது எதிரி பொது நண்பர்களா உருவாக்கப்படுது. இதற்கு அப்புறம் தான் அவங்க நேரடியா வரி வசூலுக்கான உரிமைக்கு வர்றாங்க. வரி வசூல் உரிமை வரும்போது இங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் நான் ஏன் வரி கட்டணும், நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்னைய உருவாக்கிய ஒரு நபர் இன்னைக்கு இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இல்ல நீ உங்களுக்கு நான் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நான் சுதந்திர அரசு அப்படின்னு கூட முடிவெடுத்துக்கலாம். இப்படின்னு அவங்க ஆரம்பிக்கும் போதுதான் போர்கள் தொடங்குது. அப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பதான் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு எதிராக நேரடி போருக்கு வர்றாங்க. சரி. அப்ப 792 அப்புறம் நடக்கிறதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டம். அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல பாளையக்காரர் ஒரு வரி செலுத்தினாருன்னா அது அவங்க அரசுக்கு செலுத்துறாரு. அன்னைக்கு இருந்த அரசு அவங்களை உருவாக்குனவர், அவங்களுடைய மன்னருக்காக அவங்க செலுத்துறாங்க. இவர் வரியே செலுத்தினாரா, வரியே செலுத்தலையான்னு கேட்க வேண்டியது இல்லை. எந்த காலத்து கட்டத்துக்கு அப்புறம் வரி செலுத்தல அப்படிங்கறது முக்கியமான விஷயம். புரியுது. அப்போ ஒரு போருங்கிறது தொடங்குது, நேரடியா வர்றாங்க, ஒரு வரி செலுத்த மாட்டேன்றாங்க. இந்த வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை வருது, ஏன் வரி செலுத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படிங்கிறது முந்தைய காலகட்ட ஆவணங்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எத்தனை ஸ்டார் பகோடாஸ், எவ்வளவு கேஷ் பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்ககிட்ட இருந்தது. அதன் அடிப்படையில கேட்க ஆரம்பிச்சாங்க. கொடுத்தவங்களை வரவேற்றாங்க, கொடுக்காதவங்களை எதிர்த்தாங்க. அப்படி அளிக்கப்பட்ட ஜமீன்தாரிஸ் அப்படிங்கிறது வேற. பிரிட்டிஷனுடைய நிர்வாகத்துக்கு அப்புறம் அந்த பாளையக்காரருங்கிற சிஸ்டம் போய் ஜமீன்தாரிங்கிற சிஸ்டம் வந்துச்சு. காலனி நிர்வாகத்துக்கு கீழே ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகே. சரிதானா? இதே சட்டம் இப்ப ரீசெண்ட் 1963 ஜமீன்தாரி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணி நம்ம ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எல்லாமே எதுவும் புதுசா செஞ்சிடல. ஏன்னா புதுசா செய்யற அளவுக்கு இவங்களுக்கு எதுவும் தெரியாது, இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அரச நிர்வாகம் அப்படிங்கிறது அரசரா இருந்தவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு இருக்கிறவங்க அரசரா போய் நடிக்கதான் செய்யறாங்க, இல்ல அரசரா போய் நான் உருவகப்படுத்திக்கிறாங்களே ஒழிய அரசரா இன்னும் அவங்க மாறிடல. ஏன்னா ஜனநாயகம், அவங்க அரசரா நினைக்க முடியாது. ஜனநாயகம்ன்றதுனால அரசரா நினைக்க முடியாது. அரசரா நினைக்கிற எல்லோருமே இன்னைக்கு என்ன பண்ணப்படுறாங்க, அடுத்த தேர்தல்ல அவங்க தன்னுடைய பதவி வாய்ப்புகளை இழந்துருக்காங்க. அப்ப இந்த அரசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா சிஸ்டம் என்ன பண்ணப்படுது, உருவாக்கி கொடுக்கப்பட்ட அரசு அப்படியே ஃபாலோ பண்றது எங்களோட வேலையா இருக்கு. அதனால இங்க புதுசா எதுவும் மாறிடுது. சிஸ்டம் அப்படியே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. சிஸ்டத்துக்கு பேர் மட்டும் மாத்திக்கிறாங்க. கரெக்ட். ஒவ்வொரு அரசு நிர்வாகத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறிக்கிறது. ஒருவருக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது அந்த சட்டங்கள் அடிப்படையில் அன்னைக்கு இருக்க காலகட்ட அடிப்படையில் மாற்றப்படுது. அப்ப இன்னைக்கு நாம சுதந்திரத்தினுடைய போற இல்ல சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா யாரு எதிராக பேசுறோம், ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த சண்டையை தான் பேசுறோம். உண்மைதான். அப்ப அது தொடக்க காலம் 1792க்கு அப்புறம் தான் இருக்கணும். கரெக்ட். அப்ப இந்த 792க்கு அப்புறம் எல்லா மன்னர்களுக்கும் இல்ல எல்லா உள்நாட்டில் இருந்தக்கூடிய எல்லா பழைய ஜமீன்தார் பாளையக்காரர் எல்லாருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பா ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுது. சரி. அதுதான் கிஸ்தி நோட்டீஸ். என்ன நோட்டீஸ்? கிஸ்தி நோட்டீஸ். கிஸ்தி அதுவும் உருது சொல்லலாம். ஓகே. அதாவது சனத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உருது சொல்ல சனத் இஷ்மிதா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் ஒரு நோட்டீஸ் பண்ணப்படுது. நீங்க எத்தனை ஊரை நிர்வாகம் பண்ணீங்க, இதற்கு முன்னாடி எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணீங்க, அந்த டாக்ஸை நீங்க எப்படி செலுத்துவீங்க, நீங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், இப்படின்னு ஒரு ரெஸ்ட் போடுறாங்க. கணக்கு கேட்கறாங்க.
சுருக்கமா சொல்லுங்க. கணக்குக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஓ. யாரு எந்த ஊரை நிர்வாகம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, எவ்வளவு வரி செலுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அந்த வரி செலுத்துறதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்றாங்க. ஓ. பாளையக்கார சிஸ்டத்துக்கும் ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கும் கண்டிஷன்ஸ் வருது. அப்பதான் ஏன் இந்த கிளர்ச்சி அப்படின்னு வித்தியாசம் தான். என்னன்னா, முதல் விஷயம், நீங்கள் படைகள் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் வருது. அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, பாளையக்காரரா இங்க இருந்து படைகள் மத்திய படைக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நிதியும் அளிக்கப்பட்டது. அப்ப இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, படைகள் இல்லைன்னாங்க.